டே 14 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஒரு மெஷரபிள் மெட்ரிக்குங்க. டொமைன் அத்தாரிட்டிங்கிறது நம்ம வெப்சைட்டோட ஸ்ட்ரென்த்தை எவாலுவேட் பண்ணி பார்க்குற ஒரு ப்ராசஸுங்க. அதே பேஜ் அத்தாரிட்டிங்கிறது நம்ம வெப்சைட்டில் உள்ள ஒவ்வொரு பேஜையும் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்குற ஒரு ப்ராசஸுங்க. இப்போ இந்த டொமைன் அத்தாரிட்டிங்கிறது மோஸுங்கிற ஒரு SEO ப்ரைவேட் தேர்ட் பார்ட்டி டூல் மூலியமாக தான் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மூலிமா நம்ம வெப்சைட்டோட ஸ்ட்ரென்த்து என்னென்னு ஒரு மெஷரபிள் வேல்யூவாக நம்மளுக்கு அது கிடைக்குங்க. இதோட வேல்யூ ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தா 1 to 100 வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெஷரிங் வேல்யூ வச்சு தான் கூகுள் நம்ம வெப்சைட்டை ரேங்கிங் பண்ணுமானா கிடையாதுங்க. ஏன்னா இது ஒரு தேர்ட் பார்ட்டி டூலோட மெஷரிங் வேல்யூங்க. ஆனால் இந்த மெஷரிங் வேல்யூ ஹையாக இருக்கிறதுனால நம்மளோட வெப்சைட்டு கூகுளில் ஈஸியாகவே ரேங்கிங்க்கு கொண்டு வர முடியுங்க. இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு இந்த மாதிரியான டொமைன் அண்ட் பேஜ் அத்தாரிட்டியை நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா moz.com போயிட்டு உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அண்ட் பேஜ் அத்தாரிட்டியை நீங்கள் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா யூனிவென்ஸ் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.